வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரெட்டும் பாலும் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு டேஸ்ட்டான ஸ்வீட் ரெடி பண்ணலாம். அது எப்படிங்கிற பார்ப்போம். இதுக்கு ஒரு வடசட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் தடவிக்கலாம், இல்லாட்டி ஆயில் நம்ம அப்ளை பண்ணி இந்த ப்ரெட் 2 ஸ்லைஸ் எடுத்து அதில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா டோஸ்ட் ஆகிடும். பட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்தமாரி டோஸ்ட் ஆகிருக்கணும். நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், குக்கிங் ஆயில் தான். இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நாட்டு சர்க்கரை இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் ரெண்டு ப்ளட் ஸ்லைஸ்லேயும். இப்போ இந்த ப்ளட் ஸ்லைஸை நாட்டு சர்க்கரை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒன்றா ஃபோல்டு பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பால் காய்ச்சி ஆறின பால் இல்லை காய்ச்சி சூடான அந்த பாலும் சரி, அந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலே அப்படியே மேலே ஊற்றிடலாம். இப்போ அது லைட்டாக அந்த பாலை வந்து அப்சர்வ் பண்ணும். அது திருப்பி நம்ம போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா கருகிடும். இப்போ இந்த பால் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ திரும்ப அந்த ப்ரெட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே லைட்டாக தேன் இருந்தால் நம்ம ஹனி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஹனி இல்லைனாலும் நாட்டு சர்க்கரையோடு போதும், பட் ஹனி இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதுமாரி 1 நிமிஷம் அளவுக்கு இது பண்ணிடுங்க. திரும்ப அதுக்கு மேலே பால் லைட்டாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் அந்த ஹனி அந்த நாட்டு சர்க்கரை அந்த ப்ரெட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகி டோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களோட தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.